என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏய், ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிசுக்கு, அத்தானுக்கு 2 பிசுக்கு. பிசுக்கு உங்களுக்கு மட்டும் 2 பிசுக்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான், சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான்? நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. புட்டி வராடே. ஐயோ, இந்த வாட்டி விடவே கூடாது. வாங்க வாங்க, உள்ள உள்ள. ஹலோ ஹலோ, பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ, நானும் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நீயும் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்க, போயிட்டு இருக்க. ஒரு நாளாவது எனக்கு ஹலோ சொல்லிருக்கியா? இந்த பாருமா, இந்த வயசுல நீ சாமியார் மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நாங்க எங்க போறது, என்ன பண்றது? எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுமா, நாங்கெல்லாம் பால் வடியும் மூஞ்சிங்க. நீங்க என்ன அவையாரா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இது பாருங்க, இந்த 2 வருஷமா நீங்க அத்தனை பேரும் என்ன கலாட்டா பண்றீங்க. ஆனா ஒருத்தராவது என் மனசு தொடுற மாதிரி நடந்திருப்பீங்களா? அப்படி இருந்தும் நான் இதே வழியே வரேன். ஏன் தெரியுமா? எங்க மேல ஒரு பாசம் தான். அதான் இல்ல, உங்கள ஒருத்தரை நான் லவ் பண்றேன். இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு எல்லாருமே பிரதர்ஸ், என்ன தவிர. இல்ல இல்ல, நீங்களும் எனக்கு பிரதர் தான். நான் விரும்பினது இதோ இந்த ராஜா தான். ஐயோ, உனக்கா டெய்லி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தனே, போய் இந்த சுங்கிய லவ் பண்ண. நான் அவரை விரும்பினது காரணமே அவரோட அமைதிதான். அங்கதான் நீ மிஸ்டேக்க பண்ணிட்ட. அவ எல்லாத்துலயும் அமைதியா இருக்க போறான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து குறப்பட்டுக்கு போறா. எப்படியோ எங்கள ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்ட. போனால் போகட்டும் போ. இது வர்றா, நீ எல்லாத்துலயும் அமைதியா இருக்க கூடாது. காதல வெளிப்படுத்தணும்டா, இல்லன்னா கதையை மாறிடும். கொத்திருவாங்க பாரு. போமா, லைஃப்ல சந்தோஷமா இருங்க.
தடவை அந்த பையனோட உன்னை பார்த்தேன், உதைய பண்ணிடுவேன். நீ எனக்கு புள்ளியாகும், என் சொத்துக்கு வாரிசா இருக்கணும்னா அந்த புண்ணை நீ மறந்துதான் ஆகணும். ஒரு தகப்பங்கிற முறையில உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கு. சோ நான் வேணுமா அந்த பொண்ணு வேணுமா? டிசைட். இவ்வளவு அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணணுமா? அண்டி, வேற வழியே இல்ல. என்ன வேறொருத்தர் கட்டி கொடுக்க எங்க வீட்டுல எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அசோக், ஏதாவது ஒரு கோயில்ல எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? இன்னும் என்னமா இருக்கு யோசிக்க? அன்னைக்கு விளையாட்டுத்தனமா உங்க 2 பேரோட கையையும் சேர்த்து வச்சேன். இன்னைக்கு உங்க 2 பேரையும் வாழ்க்கையிலேயே சேர்த்து வைக்க போறேன். நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். வாங்க போலாம். வாங்கண்ணா. டேய் ராஜா, என்னடா ஆச்சு? 4 நாளா காய்ச்சல். காய்ச்சலா? மருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தியா? இல்ல, பத்து போட்டிருக்கேன். பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து குடும்பம் நடத்துற அளவுக்கு வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமேலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல. நாங்க செஞ்ச பெரிய தப்பு நிரந்தரமான வருமானம் இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இப்ப அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பணத்தை வச்சு மருந்து வாங்கிக்க. வேண்டாம் அசோக். டேய், வாங்கிக்கடா. முதல்ல மருந்து வாங்கி கொடுமா. நான் வரேன். காதலர்களே, காதலிக்க துடிப்பவர்களே, நீங்கள் காதல் செய்யுங்கள். ஆனால் அவசரப்பட்டு கல்யாணம் செய்யாதீர்கள். உங்கள் காதலை மட்டும் எண்ணி பார்க்காமல் பெற்றோர்களின் வார்த்தைகளையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். வாழ்க்கையின் ஜீவனாடி ஒரு நிரந்தர வருமானம். அது இல்லாமையால் தான் இன்று நாங்கள் இல்லாமலே போகிறோம். எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். பாவி பிள்ளைங்களா, தாறுமாறா நடந்துகிட்டு இப்படி தலைகீழ போறீங்களே. காதலிச்சு என்னத்தடா கண்டீங்க? கையில ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து குடும்பம் நடத்துற அளவுக்கு வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமேலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல. ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவை நிரந்தரமான வருமானம். அது இல்லாதனால்தான் அந்த காதல் ஜோடியே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு தப்ப நான் செய்ய விரும்பல. இப்ப நான் பாக்குற வேலையை நம்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதனாலதான் நான் என்னோட உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி. நோ அசோக், ஐ எம் சாரி. கீதா, என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் மனைவி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. என்னது?
அரிசி என்ன விலை, பருப்பு என்ன விலை, பாமாயில் என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு? இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு பொண்ணும் விலைவாசியை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கைக்குள்ள வரணும். அப்பதான் பிரச்சனைகளை ஓரளவுக்காக சமாளிக்க முடியும். முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்க. உங்களை உப்பு சப்பு இல்லாத சாம்பார்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நீங்க காரசாரமான கருவாட்டு குழம்புன்னு. புரிஞ்சுக்கிட்டல, வா போய் ஒரு வெட்டு வெட்டுவோம். நாட்டுல விலைவாசி மட்டும் மணிக்கு ஒரு தரம் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பியூனோட சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. என்னக்கா வரவு செலவுல பலமா இருக்கு போல இருக்கு. வாடியம்மா வா. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அக்கா உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா? நீ என்ன செய்வ? பியூனோட பொண்டாட்டி தானேன்னு உனக்கு அலட்சியம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? நீ யாரோட பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு அக்கா தானே. அம்மா எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? முந்திரி மிதக்க பாயசம் குடிச்சவளுக்கு இப்ப பாயசம் எப்படி இருக்குங்கிறதே மறந்து போச்சு. நினைச்சத வாங்கி கொடுக்க முடியாத புருஷனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு கீதா. கேக்குறேன்னு கோச்சுக்காத. மாமா சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் போட்டு தானே குடும்பம் நடத்துற. பொல்லாத பட்ஜெட். நம்ம என்ன சட்டசபையா நடத்த போறோம்? இந்த மளிகை கடையில இந்த லிஸ்ட் வந்திருக்கு, பாத்துக்கிட்டு நான் உனக்கு காப்பி கொண்டாரேன். சரி. புளி 1 கிலோ, சக்கரை. பட்ஜெட்ல கரெக்டா தான் போட்டிருக்க. ஆனா பின் குறிப்புன்னு போட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 400 ரூபான்னு போட்டிருக்கியே, அது எதுக்கு? என்னங்க இது? வருஷத்துக்கு 4 செட் ட்ரெஸ் ஆகுது வேண்டாம், அதுக்குதான். அடி பைத்தியம், எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி தைய கூலி எல்லாம் சேர்த்தாலே 350 ரூபாய் ஆகுமே. மீதி 50 ரூபாய் என்ன பண்ண போற? இத பாருங்க, 50 ரூபாய் மிச்சமான வாயில் புடவை எடுத்துக்கிறேன், 100 ரூபாய் மிச்சமான தெரி வாயில் எடுத்துக்கிறேன், 150 ரூபாய் மிச்சமான பாலிஸ்டர் புடவையும் எடுத்துக்கிறேன். கரெக்ட். பட்ஜெட்ல என்ன மிச்சமாவதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறேன்னு சொல்ற பாரு. இந்த மாதிரி பக்குவத்தை தான் எதிர்பார்த்தேன். வெரி குட். அப்பா, இப்போ அது நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாத. ஐயோ ஏங்க, நம்ம கல்யாணமும் 60ஆம் கல்யாணமும் சேர்த்து வச்சுக்கோ. சரி. வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? காதல் வேகத்தில் இளமனம் பாடும் ராகத்தில், காதல் வேகத்தில் இளமனம் பாடும் ராகத்தில், சுபதினமே மலர்கிறதே, வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? தாமரை பாதம் தரையில் நடந்தால் சந்தன பூக்களும் வாடும், புன்னகை சோலை இதழில் மலர்ந்தால் போதையில் என் மனம் ஆடும், மல்லிகை பூவில் மஞ்சம் விரித்தே, மல்லிகை பூவில் மஞ்சம் விரித்தே, என்னை கொண்டாடு அதுவரை ஏக்கம் தீராது, என்னை கொண்டாடு அதுவரை ஏக்கம் தீராது. வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்?
நெஞ்சில் தூவாதே. வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? காதல் வேகத்தில் இளமனம் பாடும் ராகத்தில், காதல் வேகத்தில் இளமனம் பாடும் ராகத்தில். சுபதினமே ஆ மலர்கிறதே, வான் வந்து தேன் சிந்தும் நேரம், ஏன் இந்த பூமிக்கு நாணம்? என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணா. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ? ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி, காதை மூடு, காதை மூடு. ஓகாதையா. ஐயோ, காது ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லைன்னா காது அல்வாவா போயிருக்கும். ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையான ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. முடியாதாண்டிய அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்சே. போறா. சே இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளா. கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம்.
இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறான். சிவன் கோயில் தெரு டான்சரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது, அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தியடி நீலகண்டம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தீங்களே, உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரேன்டா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும், பொருள் வாங்குறீங்களா? அம்மா, ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா, பாப்பா. முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ. சார், நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையப்படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன். சார், நாங்கெல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களா? நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. பாமா, இல்ல நீங்க 3 பேரும் வெளியேறுங்க. நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணணும். இது மாத்திரம் இங்க இருக்கட்டுமா? ஆமா. இரு வா. ஏமா, உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம். இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது. அநேகமா ஐயோ, டாக்டர் காதும் போச்சு. இனிமே அந்த டீ கடைக்காரங்கிட்ட நான் போக மாட்டேன். ஏன்? இன்னொரு தபா அசலு வட்டின்னு வந்து கேட்ட மூஞ்சில சுடுதண்ணி ஆக்கிட்டேன்ட்டான். அதனால சும்மா வந்துட்டியா? ஓசில சிங்கிள் டீ குடிச்சான், குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ போய் கேட்க வேணாயா? நான் போய் கேட்டு வாங்கி தரேன். வேணாண்டாலே, நான் சொல்றது கேளுமா. ஆமா, உன் பேச்ச கேட்டதுனாலதான் வீட்டோட இருந்த மாப்பிள்ள தண்ணி குடுத்துன்னு போயிட்டாரு. பேசாம வந்து வேடிக்கைய பாரு. என்ன பண்ண போற? இன்னைக்கு மட்டும் அசலும் வட்டியும் வரல, நாளைக்கு வேலூர்ல இருந்து என் தம்பி வர போறான். வந்த உடனே அவனுக்கு புத்தூர் கட்டுதா. அவனுக்கு கட்டு போட்டா பரவாயில்ல, ஆ. உனக்கு கட்டு போட்டா ஏந்துக்கிறதுக்கோ உட்காரவும் முடியாது. ஆஹா. அப்புறம் கிரேன் வந்துதான் உனக்கு தூக்கணும். வா. இந்த புடியத்த பின்னாடி வா வா. ஜா, ஜா. என்னடா பஸ் ஸ்டாண்ட் அடிச்சதுக்கு இப்படி பயப்படுற? இப்ப சுத்தன் அடிக்க போற, என்ன சொல்ற? வேண்டாங்க, வேண்டாங்க. கொடுத்த பணத்தை கேட்டா என் மா மூஞ்சல சுத்தன் அடிக்கணும்னு சொன்னியா? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. இப்போதைக்கு இத வச்சுங்க, மீதிய நான் வீட்டுல வந்து கொடுத்துடுறேன். ஜாக்கிரதை. சரிங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்காக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையெல்லாம் அவுத்து போட்டு ஜட்டியோட வாங்க. ஜட்டியோட வா. ஆ. ஓஹோ, ஸ்விம்மிங் போறோமோ? அட இல்லீங்க, பக்கத்து விட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டான். அதுக்கு நான் உங்களை குளிப்பாட்டணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமையா இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது? பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ, இது என்ன விபரீதமா போச்சே? இதாங்க உங்களோட. அப்படியே உட்கார்ந்திருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. இது என்ன எண்ணெயா? இது என்ன தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவ அந்த இத்துணூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 விரலால சிலுக்கு 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 சிலுக்குன்னு தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா, அவனுக்கு குருவி மூளை ஏன்? எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவுண்டு? இதோ இவ்வளவுண்டு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலைவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அதை வரேன் இப்போ. வேணாங்க, அவரே எங்க திட்டுறீங்க? நல்ல ஒரு சரி. இது பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ, கொளிசும் குடிச்சிடுவனா, ஃபேனை ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சோப் போயிடுவனா. ஐயோ, நீங்க கொஞ்சம் கூட வெட்டமே இல்ல. ஊங்க பாரு.
ஏங்க அடிக்கிறீங்க? ஆமாண்டி, அடிச்சு அடிச்சு அடிப்படி. அடி அவள. இன்னைக்கு விடுறதில்ல எனக்கு. அடிச்சு அடுத்துல அடிக்கிறமா. அடி. இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்னடி ஜகா வாங்குற? பாவி, என்ன தேய்ச்சி விட்டு சூப்பு தரேன்னு தானே சொன்னேன். அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி, சொல்றேன். நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம்? அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது. தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அண்ணாத்த நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் பொண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும் பா. என்னன்னா அருவாமனையோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறுகட்ட அருவாமனை, கூறுகட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. டேய் மாப்பிள. என்னது டேய் மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்ச பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம்பட்டி சிறுத்துக்கிறாம சிறுத்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப ஒன்னாலும் அடிப்ப, எப்படி ஒன்னாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாழன்னு கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சுடா நீ. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 துபாகூர் பையன். என் மேல கை வச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெட்டுறம் பார். வெட்டாம விட மாட்டேன்டா மாமா. மாமா என்ன புரிஞ்சா பாக்கலாம். நான் சொல்றது கேளு. நான் கீழே ஊந்துட்டா நீ தான் செலவு பண்ணும். நான் சொல்றது கேளு. நான் சாக மாட்டேன்டா. எனக்குன்னு ஒரு இது இருக்குதா பெவாலி. நான் தண்ணியில ஊந்து சாக போறேன், நீ ஜெயிதான் போக போறேன். பாரி குச்சி பாரி. மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கோமணத்தோட அங்க வா, உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன்.
பலிதான்டா, இன்னைக்கு பலிதான் நீ.